வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பகுதியை பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆகு பெயர்கள். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம அதை பார்க்கல. இப்பிலிருந்து நம்ம அதை பார்த்துடலாம். அது ஒரு தொடராகவே பார்த்துடலாம். ஒரு கேள்வியிலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அந்த கேள்வி இதுதான். என்ன கேள்வி அப்படின்னா, நான் நேற்று மதுரைக்கு சென்றேன். இது ஒரு தொடர். இத்தொடரில் உள்ள மதுரை என்பது பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், மேற்கண்ட எதுவும் இல்லை. இப்படியா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த கேள்வியை வாசித்ததுமே நம்மள பலரும் என்ன ஆப்ஷனை தேர்வு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடவாகு பெயர் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் தேர்வு பண்ணுவோம். ஆனால் இது சரியான பதிலா அப்படின்னா இல்லை. சரிங்களா? இது சரியான பதில் கிடையாது. சரியான பதில் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான பதில். ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு தொடரில் ஒரு பெயர் சொல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெயர் சொல் முதல்ல ஆகு பெயரா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். முதல்ல அது ஆகு பெயரான்னு பார்க்கணும். ஆகு பெயர் அப்படின்னு முடிவாயிட்டாதான் அது என்ன மாதிரியான ஆகு பெயர், பொருளாகு பெயரா, இடவாகு பெயரா, காலவாகு பெயரா, உவமையாகு பெயரா, தானியாகு பெயரா, கருவியாகு பெயரா, கர்த்தாவாகு பெயரா, காரியவாகு பெயரா, இதெல்லாம் நம்ம அப்புறம் தான் முடிவு பண்ண போகிறோம். சரிங்களா? முதல்ல இது ஆகு பெயரான்னு முடிவு பண்ணணும். அப்போ முதல்ல இது ஆகு பெயரான்னு பார்ப்போம். இந்த இடத்துல மதுரை அப்படிங்கிற சொல் ஆகு பெயரா அப்படின்னு பாருங்க. தொடர் என்ன சொல்லுது? நான் நேற்று மதுரைக்கு சென்றேன். நான் நேற்று மதுரைக்கு போனேன். அப்போ இந்த மதுரை என்கிற சொல் மதுரையையே குறித்ததா அல்லது மதுரையோடு தொடர்புடைய வேறு ஒன்றை குறித்ததான்னு பார்க்குறோம். சரிங்களா? இந்த தொடரில் மதுரை என்கிற சொல் மதுரையையே குறித்தது. ஒரு இடப்பெயர் அந்த இடத்தையே குறித்தால் அது ஆகு பெயர் கிடையாது, அது இடப்பெயர் தான். ஒரு இடப்பெயர் இடத்தையே குறித்தால் அது என்ன? இடப்பெயர் தான். அப்போ இதோட சரியான பதில் என்னன்னா, இந்த தொடரில் உள்ள மதுரை என்பது இடப்பெயர், இடவாகு பெயர் அல்ல. சரிங்களா? இப்போ இதையே வேறொரு தொடர் பார்ப்போங்க. நேற்று நடந்த கபடி போட்டியில் மதுரை வென்றது. நேற்று நடந்த கபடி போட்டியில் மதுரை வென்றது. இந்த இடத்துல வந்த மதுரை ஆகு பெயரா அப்படின்னா ஆமாம், ஆகு பெயர். ஏன் அப்படின்னா, இந்த தொடரில் வந்த அந்த மதுரை என்கிற சொல் மதுரை என்கிற பகுதியை குறிக்கல, மதுரை என்கிற இடத்தை குறிக்கல, அந்த மதுரையை சேர்ந்த கபடி வீரர்களை குறித்தது. சரிங்களா? அப்ப ஒரு இடப்பெயர் இடத்தை சுட்டாமல் அந்த இடத்தோடு தொடர்புடைய நபர்களை சுட்டியதால் அது ஆகு பெயர். சரிங்களா? இந்த தொடரில் உள்ள மதுரை ஆகு பெயர் இல்லை, அது இடப்பெயர். சரிங்களா? அப்ப முதல்ல ஒரு பெயர் சொல் ஆகு பெயரான்னு முடிவு செய்யணும். முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது என்னவாகு பெயர், அது ரெண்டாவது கேள்வி. அப்போ முதல்ல கவனமாக இருக்க வேண்டிய இடம் அதுதான். அப்போ இந்த மாதிரி ஆகு பெயர்கள் நிறைய இருக்குது. மொத்தம் இந்த தொடரில் நம்ம ஒரு 16 வகையான ஆகு பெயர்களை பார்க்க போகிறோம். அது நம்ம பெயர் சொற்கள் வாசிக்கும் போது நம்ம பார்த்துருப்போம், ஒரு 6 வகையான பெயர் சொற்கள் இருக்குது அப்படின்னு. அந்த 6 வகையான பெயர் சொற்கள் என்ன அப்படின்னா, பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், இப்படியா தொழில் பெயர், இப்படியா 6 வகையான பெயர் சொற்கள் வாசிக்கிறோம் இல்லைங்களா? இது அப்படியே இது ஆகு பெயராக வரும். பொருள் பெயர் பொருளாகு பெயர், இடப்பெயர் இடவாகு பெயர், காலப்பெயர் காலவாகு பெயர், சினைப்பெயர் சினையாகு பெயர், பண்பு பெயர் பண்பாகு பெயர், தொழில் பெயர் தொழிலாகு பெயர், இப்படியா 6 வகையான ஆகு பெயர்கள். அதுக்கப்புறம் அளவை பெயர் ஒரு 4 பெயர்கள் படிச்சிருப்போம். எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, நீட்டல் அளவை, முகத்தல் அளவை. இது எல்லாமே அப்படி ஆகு பெயராக வரும். எண்ணல் அளவை ஆகு பெயர், எடுத்தல் அளவை ஆகு பெயர், முகத்தல் அளவை ஆகு பெயர், நீட்டல் அளவை ஆகு பெயர். இப்படியா முதல்ல ஒரு 6 வகையான ஆகு பெயர்கள் சொன்னேன் பெயர் சொல்ல அடிப்படையாக வச்சு. இப்போ அதே போல் ஒரு 4 வகையான அளவை பெயர்கள் அடிப்படையாக வச்சு ஒரு 4 வகையான ஆகு பெயர்கள் சொன்னேன். மொத்தம் இதுவே 10 வகையான ஆகு பெயர். இது போக சொல்லாகு பெயர், தானியாகு பெயர், கருவியாகு பெயர், கருத்தாவாகு பெயர், காரியவாகு பெயர்,
உவமை ஆகு பெயர், இப்படி மொத்தம் ஒரு 6 பெயர். மொத்தம் 16 வகையான ஆகு பெயர்களில் இனி வரக்கூடிய தொடர்களில் ஒவ்வொரு ஆகு பெயரையும் ஒவ்வொரு காணொலியாக நம்ம பார்த்துட போகிறோம். ஆக இந்த 16 வகையான ஆகு பெயர்களை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆகு பெயர் தொடர்பாக என்ன கேள்விகள் வந்தாலும் அதை நிச்சயமாக சரியாக பதில் கண்டுபிடிக்கிற திறன் நமக்கு வந்துடும். அந்த அளவுக்கு அதை கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் திட்டம். அப்போ ஒவ்வொரு ஆகு பெயரையும் 16 வகையான ஆகு பெயர்களையும் 16 காணொலிகளாக பார்த்துடலாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த காணொலியில் சொல்லிக்கிறேன். அடுத்து உங்களை ஒரு அருமையான ஆகு பெயரோடு வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி நாளைக்கு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.